வந்து தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பிரச்சார பயணத்தை வந்து மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்பவுமே வந்து மதுரை அப்படின்னாவே எல்லாருக்குமே இந்த இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா கொஞ்சம் வெற்றி. சிறப்பா இருக்கும், வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. ஆனா நெல்லைனாவே தொல்லை அப்படின்னு பயப்படக்கூடிய திமுகவும் வந்து மதுரையை கண்டா ஒரு பயம் அதுக்கு எப்பவுமே இருக்கும். சரி, அந்த இடத்துல இருந்து எல்லாரும் பயப்படுற இடத்த பார்த்து நீங்க பாஜக ஒவ்வொரு இடமும் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? இந்த பிரச்சார பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாகவே பாஜகவோடது இருக்கு. அதுல வந்து முக்கியமா அதிமுக கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த பிரச்சாரத்தில் இருக்கு. என்ன இல்லையா அதிமுக பிரச்சாரம் சிறப்பா இருக்கு, ஆனா ஏன் கூட்டணி கட்சி கலந்துக்கல? கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து முற்றிலுமே வந்து என்ன சொல்றது உண்மைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடைகளில் வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து கலந்துருக்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டாப் லீடர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கெல்லாம் ஏன் வரலங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த அந்த தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய பல ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கெடியூலே தள்ளி போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் வந்து அதே டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரதா இருந்தது. ஸோ ஒரு சில இது நிறைய அதான் சொல்கிறது அந்த டேட்டு அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இதனால தான் மேபி முன்ன பின்ன இருந்திருக்கலாமோ ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது.